டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி, உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு. பிரதமர் நரேந்திர மோடி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு மத்திய அரசு தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்றும், மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் வகையில் முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் ஏற்கனவே விரைவு நீதிமன்றங்களை அமைத்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், கடுமையான தண்டனை வழங்கும் வகையில் புதிய சட்டத்தை நாடாளுமன்றத்தில் ஏற்றுவதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறோம் என்றும் தெரிவித்துள்ளார். குறிப்பாக நமது தேர்வு முறை நம்பகமானதாகவும் வெளிப்படையானதாகவும் இருக்க வேண்டும் என்றும், தொழில்நுட்பத்தை அதில் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்ட அவர், இக்குறைபாடுகளை களைவதற்கும் தேர்வு சீர்திருத்தங்களில் கவனம் செலுத்துவதற்கும் உலக புகழ்பெற்ற தொழில்நுட்ப நிபுணர் நந்தன் நீலேகனி உள்ளிட்டோரை கொண்ட உயர்மட்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் அறிவித்தார். அக்குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் இனிவரும் தேர்வுகளின் நம்பகத்தன்மையும் நேர்மையும் உறுதி செய்யப்படும் என்றும், நாடு முழுவதும் நடைபெறும் போட்டித் தேர்வுகளின் வெளிப்படைத்தன்மையை உயர்மட்ட பணிக்குழு உறுதி செய்யும் என்றும் தெரிவித்துள்ளார். வினாத்தாள் தயாரிப்பு முதல் முடிவுகள் வெளியிடப்படும் வரை ஆய்வு செய்து உயர்மட்ட பணிக்குழு பரிந்துரை செய்யும் எனவும், வினாத்தாள் கசிவை தடுக்க தொழில்நுட்ப அடிப்படையிலான பாதுகாப்பு அமைப்புகளை பணிக்குழு உருவாக்கும் என்றும், தேர்வுகளின் போது தொழில்நுட்ப பாதுகாப்பு, நம்பகத்தன்மை, சீர்திருத்தங்கள் தொடர்பாக அரசுக்கு பரிந்துரை அளிக்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி, உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு.